Hi friends, வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. எம்ப்ராய்டரி ஒர்க், ஆரி ஒர்க்லாம் எங்கக்கா பண்ணுவாங்க, பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி சாராஸ் கட் பீஸ் சென்டரோட vlog போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பாருங்கள். அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு மகாலட்சுமி சாராஸ் டிசைனர் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க இங்கே வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி தராங்க. ஸோ வந்துட்டு பிரைடல் பேக்கேஜஸ் வேணும், இல்லை வந்து மாம் அண்ட் டாட்டர் பேக்கேஜஸ் வேணும், அப்புறம் ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுசஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இவங்கள கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம். நல்ல ப்ரைஸ்க்கு நிஜமாவே சொல்லணும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி தராங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில கலெக்ஷன்ஸ் நான் அவங்கள்ட்ட இருந்து ப்ரைஸோட உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டிசைன் பண்ணது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. அரௌண்ட் 2000 3000க்குலாம் சூப்பராக இந்த மாதிரி அனார்கலி மாடல் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூட உங்ககிட்ட பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, வெளியே நெட்டட் கிளாத், அந்த ஸ்டிச்சிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா எனக்கு ஒரு நியூ டெய்லர் கிடச்சிட்டாங்க, ஒரு நியூ டிசைனர் கிடச்சிட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் பாருங்கள் 3 கிளாத்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதாங்க நம்ம வந்து பார்த்து பார்த்து தைக்கிறதுக்கும் ரெடிமேட் வாங்குறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது அவங்களே பண்ணது ஒரு கஸ்டமருக்கு. அவங்கக்கிட்ட இருந்த மற்ற பீசஸ்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பிரின்சஸ் கட் பேடட் பிளவுஸுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650க்கு இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஜரி வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து மணிக்காக பண்ணாமல் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி மூவிங் தான். நிஜமாவே இவங்க ரொம்ப நல்லா பண்ணி தராங்க. நான் இவங்க கிட்ட தான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 650க்கு நிஜமாவே பேடட் ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அடுத்து என்ன ப்ளவுஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கோல்டன் கலர் நார்மல் கட்டிங் லேஸ் அண்ட் பீட் ப்ளவுஸ் தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. லேஸும் பீட்ஸும் மட்டும் வச்சு இது பண்ணியிருக்காங்க. பிளைன் கோல்டன் கலர். இதோ ஸ்டிச்சிங் கிளாத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 550 தான். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்கள் இந்த கிளாத் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து 550. வேணும்னா அவங்களே கூட கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. அடுத்து லெஹங்காக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது. இது வந்து 13 to 15 இயர்ஸ் கேர்ள்ஸ் போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் 3200க்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது அதோட மேலே வர ப்ளவுஸு. ஸோ கீழே வந்து அந்த ஸ்கர்ட்டும் இருக்குது, நான் அதுவும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட டிசைனர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆல்ரெடி நான் வந்து சாராஸ் கட் பீஸ் சென்டர்லேயே சொல்லியிருப்பேன், அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. இதுதான் அதோட ஸ்கர்ட், லெஹங்காவோட கீழே வர ஸ்கர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலி மாம் அண்ட் டாட்டர் செட்டு. மாம் அண்ட் டாட்டர் செட்லாம் அரௌண்ட் வந்து 3500 4000லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அந்த குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணது. பட் இதோட ப்ளவுஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுத்துட்டாங்க போல். ஸோ இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் மேம் இருக்குன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கேப்ஷன் காட்டுறதுக்காக நான் வந்து இதை வந்து வீடியோ பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது ஒரு நார்மல் ப்ளவுஸ். அடுத்தது மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க இது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 850. இது வந்துட்டு பேக் ஹூக் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃபைன் த்ரெட் ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு 2900. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பிளவுஸ் ஃபுல் ஆரி ஒர்க்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3500. ஹேண்டில் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரி ஒர்க்கில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல கொடுக்குறது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். நான் வந்து 2-3 இடத்துல கொடுத்துருந்தேன். அதெல்லாம் பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருச்சு. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வராதுன்னு அந்த மேம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை நான் டீட்டெயில்டாக காட்டணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, ஏன்டா 2900 அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபைன் த்ரெட் ஒர்க், அதாவது வந்து
த்ரெட் வந்து ரொம்பவே இதுவாக வந்து இது பண்ணியிருக்கனால தான் அந்த டிசைன்ஸில் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 2900 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரொம்பவே ஸ்பெஷலான ப்ளவுஸ் லைட் பிங்க்கு. இது வந்து பிரைட் அண்ட் க்ரூமோட இது லெட்டர்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறது. 3200. இந்த லெட்டருக்கு மட்டும் தனியாக வந்துட்டு எவ்வளவோ 700 500 மேலே சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் இது வந்து அவங்க அதாவது வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி அங்கே வச்சுருந்ததை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து வீடியோ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இதெல்லாம் ஒரு கஸ்டமர் அவங்க கிட்ட கொடுத்துருக்க பீசஸ்ஸு. ஸோ வந்து அதை உங்ககிட்ட காமிச்சோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அவங்க கடையில் வந்து நான் போனப்போ இருந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் வீடியோ பண்ணேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான டார்க் பிங்க்கில் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்பயுமே பிங்க்கில் வந்து இந்த ஆரஞ்சு கோல்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5200 ருபீஸு இதோட ப்ரைஸ் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட ஒர்க்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ நான் அதனால தான் உங்களுக்கு பொறுமையாக வீடியோ வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காமிச்சேன். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு பாக்ஸஸ் வர மாதிரி உள்ளே வந்துட்டு அந்த ஃப்ளார் இது வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பின்னாடி வர நாட்டில் இருக்க டிசைனு. செமி கட் ஒர்க் நெட்டட் கிளாத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே சொல்கிறது ரொம்பவே கஷ்டங்க. நெட்டில் வந்துட்டு நம்ம நார்மல் துணியில் பண்ணும் போதே எவ்வளோ கஷ்டம், நெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒர்க் பண்ண பிறகு தான் இவங்க வந்து அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த இதுக்கு வந்து 6500 சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது நுட்பமான வேலை இது. இதை வேலைப்பாடு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங் வந்து பக்கான்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹெவியாக இருந்தது. இந்த நாட்டில் வர அந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவி, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்டட் மாதிரி வரும். அப்படி இந்த வலையாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டட் அங்கங்கே. இந்த இது பின்னுறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு ரொம்ப வந்து நுட்பமாக பண்ணதுனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்ததோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்பவே அழகான ஒரு கேண்டி பிங்க் வித் க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரெட் கலர் மாதிரி தெரியும், பட் இது டார்க் கேண்டி பிங்க்கு. ரொம்ப சூப்பரான பிங்க்கு. லைட்டில் வந்துட்டு இது இந்த கலரில் தெரியுது. இது பாருங்க, இதோட ஒர்க் நிஜமாவே சொல்லணும் ஆசம், சூப்பராக இருந்தது. இதோட ரேட் நான் கேட்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதில் நான் முடிஞ்ச வரைக்கும் மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐம் ரியலி சாரி. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த பீகாக்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னாடி கட்டுற அந்த த்ரெட்லேயும் பாருங்கள் அவ்வளோ ஒர்க்கு. இந்த நெக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருந்து. ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பீகாக் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிங்கோட ஷேடு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். க்ரீன் வித் ரெட் காம்பினேஷனில். இதோட ஒர்க்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோஷி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது பேர் மால்னாவோ என்னமோ சொன்னாங்க. அந்த இதில் பாருங்களேன் அவ்வளோ அந்த த்ரெட் வந்து ரொம்பவே நுட்பமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிளவுஸ்க்கு பேர் வந்துட்டு ஜரி கட் ஒர்க்னு சொன்னாங்க. அது என்னன்னா அந்த கட் ஒர்க் ஆல்ரெடி நம்ம த்ரெட்ல கட் ஒர்க் பார்த்தோம், அதே மாதிரி இது வந்து ஜரியில கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த ஜரி கட் ஒர்க் பிளவுஸும். இங்கே பாருங்க, அது ஃபுல்லாகவே ஜரி கட் ஒர்க் தான். அதில் நெக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸில், அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த பக்கம் ஹேண்டை திருப்பி வச்சுருக்கேன்.
பீகாக் இருக்கா மாதிரி தான். இதுவும் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன், அது பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பிளவுஸ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நெட்டட் பிளவுஸ், என்னடா நெட் பிளவுஸ் எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீவ்லெஸ்ல போடுவாங்க, கோல்டன் கலர் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடுவாங்க. அவங்க இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. பிகாஸ் என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஒர்க். ஃபுல்லாகவே அந்த ஜிம்கீஸ் வந்து இடம் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா 8000 rupees இதோட ப்ரைஸு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இதில். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ்லாம் கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும். அடுத்தது காட்ட போகிறது அந்த மேமோட ஓன் ப்ளவுஸ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 அந்த மாதிரி வரும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீட் பேர், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குந்தன் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த அவங்களோட ஓன் ப்ளவுஸ் வந்துட்டு இது எனக்கு காட்டணுன்றதுக்காக காமிச்சாங்க. ஸோ வந்து இது ஸ்டிச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் சூப்பராக இப்போ ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஹெவி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ண 12,000 கிட்ட வரைக்கும் பண்ணலான்னு சொன்னாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன டிசைன் சொல்கிறீங்கன்றதை விட உங்களுக்கு என்ன டிசைன் சூட் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப செலக்டிவாக சூப்பராக பண்ணித்தராங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னோட ஓன் சஜஷன். நான் வந்து இங்கே வந்து ப்ளவுஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அவங்களோட ஒர்க்கை பார்த்து, அவங்க என்கிட்ட பேசினதை வச்சும். ஸோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் அந்த சார் கிட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்டு அந்த மேம் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களோட இந்த ஷாப்பையும் நான் ஷூட் பண்ணேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன். ஏகே அகமதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த இதில் லென்த்தியாக ஒரு ரோடு போகும். அதில் தான் இவங்களோட ஷாப் இருக்குது. ஷாப் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், டாடா.